அப்படியே போட்ட வேலை லைட் வச்சுட்டு தண்ணி நிறையா பேர் என்ன சாமி? இந்த கங்கையா? அரிக்கிப்பாடி கங்கா. அரிக்கிப்பாடி கங்கா. அரிக்கிப்பாடி கங்கா இந்த இடம் பேரு. அதாவது அந்த கங்கையில வந்து சென்ட்ரல் ஒரு சிலை இருக்கும். கங்கா சிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த இடம் எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் அந்த கங்கை கலச கும்பம் இருக்குல்ல, அந்த கும்பம் மேல இருந்து உருண்டு வரும்போது இந்த இடத்துல கொச்சாயி எந்திரிக்குது. இது என்ன இது அப்படின்னா, நம்ம கும்பமேளா நடத்துறோம் இல்லைங்களா? இந்த கும்பமேளா வந்து தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சி எடுத்து அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்த கலச கும்பம், அந்த அமிர்த கலச கும்பம் வந்து தேவர்களும் அசுரர்களுக்கும் கொடுத்துட்டு அதை துரத்திட்டு ஓடுறாங்க அசுரர்கள். அப்போ கை தவறி அந்த கும்பம் கீழே விழுந்துருச்சு. அது கீழே விழுகும் போது அதுல ஆல்ரெடி அமிர்தத்தை எடுத்துட்டாங்க. அதுல ஒரு 4-5 துளிகள் இருக்கு. அந்த 4-5 துளிகள் அந்த கீழே உருண்டு வந்த கும்பத்தோட அந்த துளி விழுந்த இடம் தான் இந்த ஒரு துளி அரிக்கிப்பாடு, ஒரு துளி பிரயாகராஜ், ஒரு துளி உஜ்ஜயினி, ஒரு துளி நாசிக். ஒவ்வொரு இடங்கள்ல அந்த துளி விழுந்த அந்த இடங்களை தான் கும்பமேளான்னு கொண்டாடுறாங்க. அந்த கும்பம் உருண்டு வந்து கடைசியில எங்க நின்னுது இருக்கு, இதெல்லாம் அந்த கும்பத்துல இருந்து அந்த விழுந்த துளிகள், அந்த ஒரு துளி அமிர்தத்துக்காக தான் அந்த கும்பமேளான்ற ஒரு விழாவே நடக்குது. அந்த கும்பம் எங்க வந்து நின்னுது? கலச கும்பம் ஒரு இடத்துல வந்து ஃபைனலா கும்பமேளா நடக்கிற இடம், கும்பமேளா 12 இடத்துல நடக்குது. அதுல இந்த கும்பம் எங்க வந்து நின்னது? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில போய் பாருங்க, அங்க லிங்கமே கும்பம் தான் இருக்கும். அந்த கும்பம் தான் அது அந்த காலகட்டத்துல. அப்போ அந்த கும்பத்தை தான் வந்து இப்போ ஹரித்வார்ல நடக்கிற கும்பம் வந்து 3-4 வகையா பிரிப்பாங்க. கும்பம் மேலான்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பன்ற வார்த்தை வராது, மேலா அது ஒண்ணு. அடுத்தது கும்பமேளா, அடுத்தது மகா கும்பமேளா, அடுத்தது மகா கும்பமேளா. இப்போ இந்த நாசிக்ல நடக்கிறது மேலா, அடுத்தது பிரயாகராஜ்ல நடக்கிறது கும்பமேளா, ஹரித்வார்ல நடக்கிறது 3வது பெருசு மகா கும்பமேளா. ஹரித்வார்ல நடக்கிறது இப்ப ஜனவரிக்கு அர்த்த கும்பம், 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இது நடக்கும். 6 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது அரக்கும்பம்னு சொல்லுவாங்க. நாட்டுல பண்றது அரக்கும்பம், இது இப்ப வர்றது அரக்கும்பம். பிரயாகராஜ்ல கும்பமேளாவுக்கு அவ்வளவு கூட்டம், மகா கும்பமேளா பயங்கர கூட்டம் வரும். இதுக்கெல்லாம் பெருசு வந்து மகா கும்பமேளா. அது எங்க? கும்பகோணம் மகா கும்பமேளா. அப்போ ஹரித்வார், பிரயாகராஜ், நாசிக், உஜ்ஜயினி இவங்கெல்லாம் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஏன் நடக்கல? யாராவது தமிழ்நாட்டுல கும்பமேளான்னு நடத்திக்கிறாங்களா? அது மாசி மதம் நடத்துறாங்க, மேலா கும்பமேளா நடத்தல. அப்போ அதுல பெருசு, எல்லாத்த கூட பெருசு தமிழ்நாடு பண்றது இல்லை. ஏன்? ஒத்துமை இல்லை, அதை எடுத்து பண்றதுக்கு ஆள் இல்லை. அதனால வந்து அந்த நிலை மாறணும். எவ்வளோ வரலாறுகள் வந்து மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வரலாறை மீண்டும் வந்து புதுப்பிச்சு கொண்டு வரணும்னா எல்லாருடைய மனசும் மாறணும்.